நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு செய்யற முறுக்கு. எப்பயும் செய்யற முறுக்கை விட இந்த முறுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். முதல்ல நம்ம 2 மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச மரவள்ளி கிழங்க கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்துருங்க. வெள்ளை எள்ளு தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க கருப்பு எள்ளு இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏத்த வகையில போட்டுக்கோங்க. நீங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ஜீரணத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு பேஸ்டையும் இது கூட சேர்த்துருங்க. மரவள்ளி கிழங்க அரைக்கும் போதே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய சூடு பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடா சேர்த்துறாதீங்க, மீடியம் ஹாட் இருந்தா போதும். எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கரண்டிய வச்சு எல்லாத்தையும் கிளறி விடுங்க. முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு கரண்டிய வச்சு கிளறி விடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க கையாலேயே பிசைஞ்சிடலாம் மாவை. இந்த அளவுக்கு மாவை சாஃப்டா பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஈர துணியை எடுத்து ஒரு 20 நிமிஷம் போல க்ளோஸ் பண்ணியிருந்தா போதும். 20 நிமிஷம் கழிச்சு முறுக்கு புழியிற குழாயில எல்லா சைடும் எண்ணெயை தடவிட்டு அந்த மாவை எடுத்து உள்ள போடுங்க. கையிலயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, மாவு கையில ஒட்டாம ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு. முறுக்க பிழிஞ்சு விடுறதுக்கு ஒரு பட்டர் பேப்பர்ல எண்ணெயை போட்டு ஃபுல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்க வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு முறுக்கா புழிஞ்சு வச்சிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் சுடுறதுக்கு முன்னாடியே மாவை எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவை பிழியறதுக்கும் ஈஸியா தான் இருக்கும். மரவள்ளி கிழங்க அப்படியே வேக வச்சு சாப்பிடறதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபியா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மாவு எல்லாத்தையும் முறுக்கு பொழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த முறுக்க ஒண்ணா போடுங்க. முறுக்கு போட்ட உடனே வர்ற பபுள் எல்லாம் கொஞ்ச நேரம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்க இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமுமே பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், மரவள்ளி கிழங்கு முறுக்கு ரெடி. இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் 4 இருந்து 5 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். Hope you enjoyed. Thank you for watching.